அதிமுகவின் அடித்தளம் ஆட்டம் காண்கிறதா? எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அரசியல் சவால். தமிழக அரசியலில் தேர்தல் தோல்வியை விட ஆபத்தானது ஒன்று இருக்கிறது என்றால் அது அமைப்பு சிதைவு. ஒரு தேர்தலில் தோற்ற கட்சி அடுத்த தேர்தலில் வெல்லலாம். ஆனால் அமைப்பின் முதுகெலும்பாக இருக்கும் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வட்டம், கிளை, நகர நிர்வாகிகள் என அடுக்கடுக்காக வெளியேற தொடங்கினால் அது வெறும் கட்சி மாறுதல் அல்ல, ஒரு அரசியல் இயக்கத்தின் உயிர் நாடிகள் உருவாகும் விரிசலாகும். அந்த விரிசல்தான் இன்று அதிமுகவில் உருவாகி இருக்கிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக எழுந்துள்ளது. சமீப நாட்களில் நடந்துள்ள அரசியல் நகர்வுகள் சாதாரணமானவை அல்ல. முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, எம்.எஸ்.எம். ஆனந்தன், எஸ். வளர்மதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். அவர்களுடன் முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் இணைந்ததாக கூறப்படுகிறது. இந்த தொடர் இணைவுகள் அதிமுக அமைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றன. இது வெறும் சில தலைவர்கள் வெளியேறிய சம்பவம் அல்ல. சி. விஜயபாஸ்கர் என்பது புதுக்கோட்டை மற்றும் டெல்டா பகுதியில் தாக்கம் செலுத்திய தலைவர். எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அரசியலில் குறிப்பிடத்தக்க முகம். கடம்பூர் ராஜு தென் மாவட்டங்களில், குறிப்பாக கோவில்பட்டி, தூத்துக்குடி, விருதுநகர் அரசியல் வட்டாரங்களில் நீண்டகால அமைப்பு வலிமையை உருவாக்கியவர். இவர்களை போன்ற தலைவர்கள் வெளியேறும் போது அவர்களுடன் ஒரு வாக்கு வங்கி மட்டுமல்ல, ஒரு மாவட்ட அரசியல் இயந்திரமும் நகர்கிறது. இதிலும் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வெளியேற்றங்கள் தனித்தனியாக நடப்பதில்லை, தொடர்ச்சியாக நடக்கின்றன. இதுவே அதிமுக தொண்டர்களிடையே ஒரு மனநிலையை உருவாக்கும். முக்கிய தலைவர்களே வெளியேறுகிறார்கள் என்றால் கட்சியின் எதிர்காலம் என்ன என்ற கேள்வி அடிமட்டத்தில் எழுந்துவிட்டால் அது எந்த கட்சிக்கும் ஆபத்தான கட்டமாக மாறும். இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இன்னும் பலர் வரவிருக்கிறார்கள். டெல்டா பகுதியில் இருந்து மேலும் நிர்வாகிகள் இணைவார்கள் என்று கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவில் உள்ள எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா கால தொண்டர்களை தங்கள் இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை குறித்து பொதுவெளியில் பேசியுள்ளனர். இவை அரசியல் ரீதியாக பெரிய செய்திகளாக கவனிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகிறது. எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியை நிர்வகிக்கிறாரா அல்லது வெறும் கட்சியை காப்பாற்றும் போராட்டத்திலா இருக்கிறார்? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஏற்கனவே பல பிளவுகளை சந்தித்தது. சசிகலா பிரிவு, டிடிவி தினகரன் பிரிவு, ஓ. பன்னீர்செல்வம் பிரிவு, இரட்டை தலைமை விவாதம், சின்னம் தொடர்பான சட்ட போராட்டங்கள், இவற்றை எல்லாம் கடந்து வந்த கட்சி இது. அந்த சவால்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலையை உறுதிப்படுத்தினார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்று எழும் சவால் வேறுபட்டது. முன்பு தலைமை யாரிடம் இருக்கும் என்ற போட்டி இருந்தது. இன்று கட்சியில் யார் தங்கப் போகிறார்கள் என்பதே கேள்வியாக மாறியுள்ளது. ஒரு அரசியல் கட்சியின் உண்மையான பலம் அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகி, பகுதி பொறுப்பாளர், தேர்தல் நாளில் வாக்காளர்களை அழைத்து வரும் தொண்டர், இந்த முழு அமைப்பும் தான் கட்சியின் உயிர். அந்த அமைப்பில்தான் இப்போது விரிசல் ஏற்பட்டால் அதன் தாக்கம் அடுத்த தேர்தலில் மட்டுமல்ல, நீண்டகால அரசியல் நிலைப்பாட்டிலும் வெளிப்படும். எடப்பாடி பழனிசாமி இன்று இரண்டு வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார். ஒன்று, வெளியேறுபவர்களை விமர்சித்து அரசியல் பதிலடி கொடுப்பது. மற்றொன்று, ஏன் அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்ற அடிப்படை காரணங்களை ஆராய்ந்து கட்சிக்குள் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குவது. இரண்டாவது பாதையே கடினமானது, ஆனால் நீடித்த பலனை தரக்கூடியது. அதிமுகவின் பலம் எப்போதும் எம்.ஜி.ஆர். உருவாக்கிய மக்கள் அடித்தளமும் ஜெயலலிதா கட்டிய ஒழுங்கமைப்பும் தான். அந்த அடித்தளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாவிட்டால் எந்த கூட்டணியும் எந்த தேர்தல் பிரச்சாரமும் தனியாக கட்சியை மீட்டெடுக்க முடியாது. இன்னொரு அரசியல் உண்மையையும் மறுக்க முடியாது. புதிய ஆட்சி கட்சிகள் அதிகாரமும் அரசியல் வாய்ப்புகளும் இருப்பதால் தலைவர்கள் அங்கு செல்வது இந்திய அரசியலில் புதிதல்ல. ஆனால் அந்த ஈர்ப்பை எதிர்கொள்ளும் வகையில் தனது கட்சியில் எதிர்கால வாய்ப்புகள் இருப்பதாக தொண்டர்களை நம்ப வைப்பது தலைமை பொறுப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் உருவாகியுள்ள புதிய சூழலில் அதிமுக தனது அடையாளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.
இல்லையெனில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற இடத்தை பாதுகாப்பதே சவாலாக மாறும். இப்போது நடைபெறுவது வெறும் கட்சி மாறுதல் அரசியல் அல்ல, தமிழக அரசியலின் அதிகார மையங்கள் மறுசீரமைக்கப்படும் ஒரு கட்டம். இந்த கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் அதிமுகவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். வரலாறு சொல்வது ஒன்றுதான், தேர்தல் தோல்விகள் பல கட்சிகளை வீழ்த்தவில்லை, ஆனால் அமைப்பின் நம்பிக்கையை இழந்த கட்சிகளை மீட்டெடுப்பது மிகவும் கடினம். அந்த வரலாற்று பாடத்தை அதிமுக சரியான நேரத்தில் புரிந்து கொள்கிறதா அல்லது தாமதமாக உணர்கிறதா என்பதுதான் வரவிருக்கும் ஆண்டுகளில் தமிழக அரசியலின் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும்.